ஹாய் ஹால். இன்னைக்கு ஒரு குட்டி மினி விளாக் பார்த்துடலாமா? வீக்கெண்ட் அப்படின்றதுனால ரொம்ப நாளாக மம்மா டாடா கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆலடிப்பட்டியானில் ஒரு கருப்பட்டி காஃபி குடிச்சிட்டு என்னென்ன இருக்குன்னு அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். அங்கே எல்லா ஸ்வீட்ஸுமே கருப்பட்டியில் தான் செஞ்சு தராங்க. தென் 49 ருபீஸ்க்கு மினி டிஃபனும் இருக்குது. எல்லாமே மில்லட்டில் பண்ணுறாங்க. எப்படி இந்த ரேஞ்சில் அவங்க தராங்கன்னு எனக்கு தெரியல, பட் நல்லா இருக்குது. தென் மம்மா டாடா வந்தாச்சு. இங்கே வீக்கெண்டில் 450 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க 1 ஹவருக்கு. வீக் டேஸில் பார்த்தீங்கன்னா 350 ருபீஸ் தான். போகும்போது மறக்காமல் சாக்ஸ் எடுத்துகிட்டு போயிருங்க. இப்போ நீங்களுமே பேபி கூட வந்து இருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே ஒரு சாக்ஸ் எடுத்துகிட்டு போயிருங்க. பிகாஸ் அங்கே வாங்கும்போது பர் ஹெட்டுக்கு 30 ருபீஸு. ஸோ அதுவே எங்களுக்கு 90 ருபீஸ் வந்துருச்சு. எதுக்கு தேவையில்லாமல் இது அப்படின்றதுனால, இது வீக்கெண்டுன்றதுனால நாங்கள் 450 கொடுத்துருந்தோம் 1 ஹவருக்கு. இவனுமே வந்து வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். அங்கே தான் இருப்பேன், நாங்கள் சும்மா விளையாடுறானான்னு பார்க்கலான்னு தான் போயிருந்தோம். பட் ஆனால் அவன் பயங்கரமாக என்கேஜ் பண்ணி அங்கே இருக்கும்போது வரவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி அழுதுட்டு இருந்தான். சரி ஓகே, வீக் டேஸில் வரலான்னு பிளான் பண்ணோம். ஏன்னா 350 ருபீஸ் வீக் டேஸில் எதுக்கு 450 நம்ம எதுவும் பண்ணணும் அப்படின்னு. ரொம்பவே கூட்டமாகவும் இருந்தது, அதனால நாங்கள் அவாய்ட் பண்ணலான்னு நினச்சோம். பட் ஆனால் என் பையன் அவாய்ட் பண்ண விடலை, அங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டான். சரி ஓகே அப்படின்னு சொல்லி நாங்களும் சாக்ஸ் வாங்கிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போய் கொஞ்ச நேரம் அவனை விளையாட வச்சுட்டு இருந்தோம். வீக் டேஸில் போனால் இந்த அளவுக்கு க்ரௌடே இருக்காது, நல்லா ஃப்ரீயாக இருக்கலாம். சரி குழந்தை தானே, நம்ம வீக் டேஸில் கூட்டிகிட்டு போகலான்னு பிளான் பண்ணோம். பட் லீவ் இல்லாதனால வீக்கெண்டே போய் பார்க்கலாம், சும்மா அவன் விளையாடுறானான்னு செக் பண்ணலான்னு தான் போனோம். பட் ஆனால் அவன் பயங்கரமாக அதை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டான், வரவே மாட்டேன் அப்படின்றதுனால தான் சரி ஓகே, நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா வீக் டேஸில் போங்க, கொஞ்சம் க்ரௌட் கம்மியாக இருக்கும். வீக்கெண்டில் போனோம் அப்படின்னா கொஞ்சம் க்ரௌடாக தான் இருக்கும், ஃப்ரீயாக விளையாடவே முடியாது. ஒன் ஹவர் எப்படி போச்சுன்னே எங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் அப்படியே வெளியே வந்து சும்மா நம்ம சுற்றி பார்க்கலாம் ஸ்டோர் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். இங்கே நிறைய புக்ஸ்லாம் இருந்துச்சு. 3 இயர் 4 இயர் கிட்டுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் விளையாடுறதுக்கு அவங்களுக்கு. இங்கே எல்லாமே காஸ்ட்லியாக தான் இருக்குது, பட் எல்லாமே குவாலிட்டியாக இருக்குது அப்படின்றனால குவாலிட்டியாக இருக்கும்போது காஸ்ட்லியாக தானே இருக்கும். இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லைட் 390 ருபீஸு. தென் பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு நிறைய இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க, இங்கே நிறைய திங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம இது வேணும்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதோட ப்ரைஸுமே வந்து 760 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது. அப்படியே நாங்கள் கொஞ்ச நேரம் இதை சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். பட் நாங்கள் எதுவுமே வாங்கல. அத்விக் எப்பயுமே இது வேணும் அது வேணும்னு கேட்பான். பட் இந்த வாட்டி அவனுக்கு பிடிக்கலையா என்னன்னு தெரியல, எதுவுமே கேட்கலாம். அவனுமே அந்த பிளே ஏரியாவில் கொஞ்சம் விளையாடின டயர்டில் 2 வெளியே நாங்கள் தூக்கிட்டு வந்துட்டோம் அப்படின்றதுனாலுமே அழுதுகிட்டே இருந்தான், போகணும் திரும்ப அங்கே போகணும் அப்படின்னு. நாங்கள் எப்படியாச்சும் இங்கேருந்து வெளியே போயிட்டா போதும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு. ஏன்னா இங்கேருந்து பார்க்கும்போது விசிபிளாகவே இருக்கும்போது அவன் போகணும், மறுபடியும் அகைன் போகணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்த வாட்டி நாங்கள் திரும்பி வெளியே வந்துட்டோம். ஷூஸ் வாங்கலான்னு பார்த்தோம், பட் ஆனால் இவன் ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டான், திருப்பி உள்ளே போகணும் அப்படின்னு. அப்படியே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து கொஞ்சம் அவனை மறக்க வைக்கலாம் அப்படின்னு மேலே கூட்டிகிட்டு வந்து கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். இங்கே எதுவுமே எனக்கு பிடிக்கல, அப்படியே நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இவனுமே வந்து அகைன் அதை பார்க்கும்போது கீழே இறங்கி வரும்போது அழுதுகிட்டே இருக்கான், போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படியும் நாங்கள் வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டோம். அவன் ரொம்ப டயர்டாகவே இருந்தான், பட் ஆனாலும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். சரி ரொம்ப நேரம் ஆச்சு, குழந்தைக்கு எதனா வாங்கி தரோம். A to B போய் சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். நீங்களும் இந்த மாதிரி பிளே ஏரியா கூட்டிகிட்டு போனீங்கன்னா வீட்டுக்கு வந்து மறக்காமல் குழந்தைய குளிக்க வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா டவல் பாத் அட்லீஸ்ட் ஹேண்ட் வாஷ் ஆகுது பண்ணி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.